4 ஆண்டுகளாக என்ன பண்ணாரோ அதே தான் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்திலும் வெளிப்படுத்தினாரு. அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் 10ல என்னன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க ஊழல் நடந்துட்டு இருக்கு, குடும்ப ஆட்சி அப்படின்னு திமுகவை கடுமையா அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதுவே கொஞ்சம் புதுசா சில ஃபிளேவர்லாம் சேர்த்த மாதிரி அவர் பேசியிருந்தாரு. குறிப்பாக சீனியர் அமைச்சரான திரு KN நேரு, திரு ஏவா வேலு, திரு துரைமுருகன் உள்ளிட்ட ஒரு 13 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்படி திரு செந்தில் பாலாஜிலாம் இருக்காரு. எல்லோரையும் பட்டியலிட்டு இவர்கள் மீதெல்லாம் நிறைய புகார்கள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, ஒவ்வொருத்தரா அந்த வழக்குகளை சந்திப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கடுத்து மிக முக்கியமாக திரு துரைமுருகன் அண்ணனும் கடுமையா கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அடிபட்டு தான் இந்த கட்சியை வளர்த்திருக்காரு மிசால, எமர்ஜென்சியில. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தீங்க, அண்ணன் துரைமுருகனுக்கு ஏன் தரல? அப்ப திமுகனாலே குடும்ப ஆட்சி தான், குடும்ப கட்சி தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளாரையே முரண்பாடு வர மாதிரி தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி. இப்படி டிஎம்கே அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸே மதிக்கிறது கிடையாது. அதே நேரத்துல அதிமுகவுல ஒரு வார்டு செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு இது கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவர்களை மேம்படுத்தக்கூடிய பார்ட்டி. டிஎம்கே கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடியவர்களால மேல வந்து அவங்க குடும்பத்தினர் மட்டுமே தொடர்ந்து மேல இருப்பதற்காக இருக்கின்ற பார்ட்டி. முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினருடைய பார்ட்டியா மாறி இருக்கு அப்படின்னு புதிய பிளேவரோடு தன்னுடைய அரசியல் அட்டாக்க இந்த பொதுக்குழு கூட்டத்துல முன் வச்சிருக்காரு எடப்பாடிங்க. ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ரிசல்ட்ல தெரியும்.